ஏர்டெல் டிடிஹெச்சோட வேறு லெவல் ஒர்த்தான பிளான் தான் ஒன்று விட்டுருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே அலைய தேவை. ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷனும் பண்ணிட்டுருக்கோம். எல்லா டிடிஹெச்சுமே கம்பேர் பண்ணி உங்கள் டிவிக்கு எந்த டிடிஹெச் பெஸ்ட்டாக இருக்கும், உங்கள் அமௌண்ட் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த டிடிஹெச் பெஸ்ட்டாக இருக்கும், எது கிளாரிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே கேட்டு உங்கள் டிடிஹெச்சுக்கான நியூ கனெக்ஷனை வித்தின் 1 ஹவரில் வாங்கிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்டெல் டிடிஹெச்சோட நியூ பிளான் தமிழ் லைட் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் விட்டுருக்காங்க. இது எல்லாருக்குமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஏர்டெல் டிடிஹெச் நீங்கள் டிஸ்கனெக்ட் ரீசார்ஜே பண்ணாமல் ஒரு 90 நாள் கிட்ட முடிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி மாதம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஜனவரி 10ஆம் தேதி உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ பிப்ரவரியும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணல, மார்ச்சும் பண்ணல, ஏப்ரலும் பண்ணல, இப்போ மே மந்த் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா 90 நாள் முடிஞ்சிருச்சு. 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னா இந்த பிளான் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும். இது எல்லாருக்கான பிளான்லாம் கிடையாது. ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும். ஸோ அப்போ பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ரூ. 1988 ரூ. 2000 கூட வச்சுக்கங்க. ஸோ 2000 2 வருஷத்துக்கு தராங்க. 1 வருஷத்துக்கு 1000ன்ற மாதிரி கணக்கு வருது. ஒரு வருஷம் பார்க்க சொல்ல ரூ. 1297 ரூ. 1300. ஸோ பெஸ்ட்டான பிளான்னே சொல்லலாம். ப்ரைஸ் வைஸாக பார்க்க சொல்ல 6 மாதம் பார்க்க சொல்ல ரூ. 800 797. ஸோ பெஸ்ட்டு ரூ. 800. இது மந்த்லி இந்த ரூ. 2000 பிளானை மந்த்லி கால்குலேட் பண்ணால் வெறும் ரூ. 83 தான் வருது. ஸோ ரூ. 83க்கு தாராளமாக பெஸ்ட்டான பிளான் தான். ஸோ சேனல் லிஸ்ட்டையும் பார்த்துருவோம். ஃபுல் லிஸ்ட்டு நம்மளுக்கு வரல, ஏன்னா இது ஆஃபர் பேக்குன்றதுனால ஃபுல் லிஸ்ட்டு இன்னும் விடலை. ஸோ மேஜரான சேனல்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லா சேனலுமே கவர் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் எந்த சேனல் எப்படி சேனல் கொடுத்தாலுமே இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மேஜரான சேனல் கவர் பண்ணிக்கிறாங்க. இவங்க கொடுத்த லிஸ்ட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா சன் குரூப் எல்லாமே கொடுத்துறாங்க, ஜீ தமிழ் வந்துடுது, விஜய் டிவி வந்துடுது, ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதை கலைஞர் டிவி வருது. இந்த லிஸ்ட்டில் இப்போ பார்க்குற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற சேனல்ஸ் மட்டும் வந்தால் கூட இந்த பேக்கு பெஸ்ட்டான பேக்கு தான். ஏன்னா ரூ. 2000 2 வருஷம் வருது. 1 வருஷத்துக்கு 1300, 6 மாதத்துக்கு 800 வர சொல்ல கண்டிப்பாக இது பெஸ்ட்டான பிளான் தான் ஏர்டெல் யூசர்ஸ்னு சொல்லலாம். ஆனால் 90 நாளைக்கு மேலே யார் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்றதும், ஏன்னா இது 30 நாளுக்கு மேலே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கண்டிப்பாக வேறு லெவலாக இருந்திருக்கும். 90 நாளுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க வேறு நெட்வொர்க்கே மாற்றிட்டு போயிடுவாங்களே. ஸோ 90 நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் வர்றாங்கன்னா ஏதோ ஒரு ரீசனால தான் இருக்கும். அதுக்கு அவங்க வேறு நெட்வொர்க்கே கூட மாற்றிட்டு போயிடுவாங்க. இது சன் டைரக்ட் மாதிரி, சன் டைரக்ட்டில் மேக்ஸிமம் என்னன்னா 30 நாளுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலையா இந்த ஆஃபர் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதேமாரி இதுலேயும் 30 நாளுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலையா இந்த ஆஃபர் எடுத்துங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது இன்னும் வேறு லெவலாக இருந்திருக்கும். ஆனால் 90 நாளுன்றது அது எத்தனை பேர் ரீசார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றதே பெரிய டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளான் நீங்கள் 3 மாதம் மேலே ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் இந்த பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்களா? அதேமாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் பிளான் தான். எப்போவுமே ஆஃபர் பிளான் வந்து மேக்ஸிமம் நார்மல் பிளானாக தான் வர்றாங்க. அது சன் டைரக்ட், ஏர்டெல் எதுவாக இருந்தாலும் சரி நார்மல் பிளானாக தான் வர்றாங்க. ஹெச்டி பிளானில் எதுவும் ஆஃபர் தர மாட்டுறாங்க. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்லாம், மற்றபடி ரொம்ப பெஸ்ட்டு இருக்குது அப்படின்லாம் இல்லை. ஏன்னா முக்கியமாக அந்த 90 நாள்னு சொன்னதுனால 30 நாளாக இருந்தது எனக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வைஸாக பார்க்க சொல்ல, சேனல் வைஸாக பார்க்க சொல்ல ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதை இவங்க 30 நாளாக மாற்றினா இன்னுமே செம்மையாக தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். பார்க்கலாம் 30 நாளாக மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை வேறு ஆஃபர் என்ன ஆஃபர்? அதுமாதிரி இந்த 2 இயர்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுலேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? 2 இயர்ஸ் பிளான் வந்து சன் டைரக்ட்டில் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இதுலேயும் 2 வருஷத்துக்கான பிளான் கொடுக்குறாங்க. இந்த 2 வருஷம் பிளான் காமன் ஆகினாலும் நல்லது தான். நார்மல் ஆஃபர்லேயே 2 வருஷம் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படி அந்த மாதிரி கொடுத்தாலும் நல்லது தான். பார்க்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் சீக்கிரமாக இந்த 2 இயர்ஸ் பிளான் வருதா அப்படின்னு சொல்லிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு சிலர் இருப்பாங்க எல்லாருமே 90 நாள்லாம் ரீசார்ஜ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்லாம் இல்லை. ஒரு சிலர் இருப்பாங்க 90 நாள் மேலே ரீசார்ஜ் பண்ணாமல் இருப்பாங்க, திரும்ப ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.